பஞ்சரப்பெட்டை. வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்நாக் ஐட்டம். இதோட பேர் முட்டை கட்லெட். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். வேக வச்ச முட்டை, வேக வச்ச உருளைக்கிழங்கு, மிளகுத்தூள், மைதா மாவு, ரொட்டி தூள், பால், வெண்ணெய், மிளகாய் தூள், உப்பு, எண்ணெய். முட்டை கட்லெட் எப்படி செய்யறதுன்னு இப்ப பாத்துடலாம். முதல்ல உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். இதோட நம்ம கொஞ்சம் பால் சேர்த்துக்க போறோம். கொஞ்சம் வெண்ணெய், மிளகாத்தூள், உப்பு. இப்போ இத நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதாவது கட்டி இல்லாம இருக்கணும். இது நல்லா மசிச்சுக்கங்க. கொஞ்சம் தண்ணியா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இதோட கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ஈரப்பதம் போயிடுச்சுங்க. இப்போ இது தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச முட்டைய 4 பீஸா கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீசஸ் தான் நம்ம ஸ்டஃபிங் யூஸ் பண்ண போறோம். இது தனியா வச்சுக்கலாம். இப்போ பிரெட் கிரம்ஸ் இருக்கு, அத ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுப்போம். இதையும் தனியா வச்சுக்கலாம். இப்போ நம்ம மைதா மாவை கொஞ்சம் தண்ணியா கலக்கணும். இது கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். கட்டி இல்லாம கரைச்சிக்குங்க. இந்த பதத்துல கரைச்சி வச்சுக்கிட்டா போதுங்க. இது தனியா வச்சிடுங்க. இப்போ நம்ம முதல்ல கட்லெட்டை ரெடி பண்ணிப்போம். அதுக்கப்புறமா அதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறோம். இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை நம்ம கையில ஒட்டாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் மைதா மாவு கையில எடுத்துக்கோங்க. இது மாதிரி உருண்டை எடுத்துக்கோங்க. இப்படி பிளாட்டா தட்டிக்கோங்க. கையில ஒட்டாம இருக்கிறதுக்கு நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா முட்டை, அதை இதுக்குள்ள வச்சுட்டு இதை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ உள்ள முட்டையை வச்சு ஸ்டஃப் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ரொம்ப நிதானமா செய்யணுங்கிறதுனால முதல்ல இந்த கட்லெட்டை நம்ம ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் சூடாக்கி இதில் ஃப்ரை பண்ணிடலாம். இதை இப்போ மெதுவா, ரொம்ப மெதுவா இதை இப்படி பிளாட்டா இப்படி பண்ணிடுங்க. இது கொஞ்சம் திக்கா தான் இருக்கும், ஏன்னா முட்டை உள்ள இருக்கிறதுனால ரொம்ப மெலிசா பண்ண முடியாது, ஏன்னா உடஞ்சிரும். இப்போ இது ரெடியா இருக்குங்க. இது மாதிரி முட்டையை உள்ள வச்சு
இது நல்லா மூடிடுங்க. இத மெதுவா ஃபிளாட் ஆக்கிடுங்க. இப்போ நம்ம இது தட்டி வச்சிருக்கோம் இல்லையா, இத வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மைதா மாவு கலவை இருக்கு இல்லையா, அதுல முக்கிட்டு இந்த பிரெட் கிரம்ஸ்ல நம்ம வைக்கணும். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிடலாம். அடுப்பை வச்சுட்டு கடாய் வச்சிட்டோம். எண்ணெய் சூடாகட்டும். இது வந்து ஃபுல்லா பிரெட் கிரம்ஸ்ல இருக்கணும். அப்பதான் வந்து உடையாம நல்ல மொறுமொறுன்னு வரும். எண்ணெய் காஞ்சதும் இதை வந்து ஸ்லோ ஃபயர்ல தான் குக் பண்ணணுங்க, இல்லைன்னா சீக்கிரமா கருகிடும். இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல எடுத்தாதான் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், சுவைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ இதை நல்லா பிரெட் கிரம்ஸ்ல நல்லா பெரட்டி எடுத்துட்டோம். இப்போ இது மேல இருக்கிற டஸ்ட் எல்லாம் தட்டிடுவோம். இது அப்படியே நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறோம். தீயை வந்து ஸ்லோவா வச்சுக்கோங்க, கருகாம பார்த்துக்கோங்க. நல்ல மொறுமொறுன்னு இருக்குங்க. இப்போ இத மெதுவா திருப்பி போடுங்க, இல்லைன்னா உடைஞ்சிரும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் எடுத்து வச்சிடலாம். பாருங்க, நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். சுவையான முட்டை கட்லெட் ரெடியா இருக்குங்க. இதை எப்படி செய்யுதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. அதோட பால், வெண்ணெய், மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கட்டி இல்லாம நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ஈரப்பதம் அதுல இருந்ததுன்னா அதோட கொஞ்சம் மைதா மாவையும் சேர்த்து அதை கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. வேக வச்ச முட்டைய 4 பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தட்டுல பிரெட் தூளை தூவி வச்சுக்கோங்க. ஒரு கப்ல மைதா மாவு 2 ஸ்பூன், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், இதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. நம்ம மசி வச்ச உருளைக்கிழங்க பெரிய பெரிய உருண்டைகளா பண்ணிக்கிட்டு அதை பிளாட்டா தட்டிக்கோங்க. அதுக்குள்ள நாம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டை பீஸை எடுத்து வச்சு அதை மறுபடியும் மூடி திரும்பவும் பிளாட்டா தட்டி நம்ம கலக்கி வச்சிருக்கிற மைதா கலவையில அதை முக்கி எடுத்து பிரெட் தூள் மேல போட்டு நல்லா புரட்டி எடுங்க. எண்ணெயை சூடாக்குங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம புரட்டி வச்ச அந்த கட்லெட்டை எண்ணெயில போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுங்க. இப்போ உங்களுக்கு சுவையான முட்டை கட்லெட் ரெடி.